டே ராஜா. ஆமாம்மா, இங்கே தானே இருக்கேன், வாங்க. பெரிய அம்மா இவ்வளோ இங்கே தான் உட்காந்துருக்கலா? ஏண்டி வரதா வர, அவன் டீ கேட்டாலடி, வரும்போது எடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்லை, அப்போதான் டீ போட்டுட்டு இருந்தாங்க, அதான் வந்துட்டேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. பொறுப்பாக நம்ம தான் புருஷனை பார்த்துக்கணும், என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு. இப்படி நீ பாட்டுக்கு வந்துடுறதா? அவள் போடலன்னு சொல்லிட்டு போகிற வரைக்கும் நின்று எடுத்துட்டு, அவன் தலைவலிக்குன்னு சொன்னால எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஏமா அவளை திட்டிட்டு இருக்கீங்க? உங்களால முடிஞ்சா எட்டு வாங்க, இல்லாட்டி நான் வந்து குடிச்சுப்பேன்ல. ஒன்று சொல்லிடக்கூடாது அவளை. டேய் உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களடா, அதுக்காக தான் சொல்கிறேன், நின்று வாங்கிட்டு வந்துருக்கலாம்னு. சாமி இருங்கம்மா, ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது, மேலும் மேலும் தலைவலி வர வைக்காதீங்க. இப்போ நான் தான் அவளை கூப்பிட்டேன், அவள் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான், நான் தான் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சேன். இப்போ என்ன அதுக்கு? சரி இந்த குடி, ஒன்று சொல்ல விட மாட்டேன். நான் உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னேன், சரி நின்று வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும் தலைவலின்னு? உங்கள் அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரிங்கம்மா, கொடுங்க. டேய் மாசமா இருக்க பிள்ளைய வெளியிலலாம் இப்படி கூப்பிட்டு உட்கார வைக்கக்கூடாது, உள்ளே கூப்பிட்டுட்டு வா. சரி போங்க, நான் கூப்பிட்டு வரேன். ஏய் உள்ளே வந்து உட்காருடி, அவன் சொல்லிட்டு இருக்க, இங்கே உட்காராத, சாயங்கால நேரத்தில் மாசமா இருந்துக்கிட்டு உட்காரக்கூடாது இப்படி. சரி இந்த வரேன். சரி நான் உள்ளே போகிறேன். ஒன்று சொல்லிடக்கூடாது இவ்வளோ, சொல்லிட்டா அவனுக்கும் வந்துடும், என்னத்த செய்ய. எப்படியோ போங்க. எப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம என்ன வேணும்னே வந்தோம். டீ போடல, அந்த அண்ணன் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டேன். இடிச்சலாக இருக்கு. வேணும்னே திட்டுறாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்துகிட்டு வந்து. என்ன செய்ய? பாப்பா, அம்மாவை என்ன பண்ணுறது? சரி விடு, நான் ஏதாவது பண்ணுறேன். சரி தங்க பிள்ளைல மூஞ்சி இப்படி வைக்காத, கஷ்டமாக இருக்குது. டீ குடிக்கிறியா? இல்லைங்க நீங்கள் குடிங்க, எனக்கு வேண்டாம். தங்க பிள்ளைல கொஞ்சோண்டு குடிச்சுக்க. என் தங்க பிள்ளைல கொஞ்சோண்டு குடிச்சுக்கடா. அம்மாவை நான் பேசிக்கிறேன், என்னடா இனிமேல் இப்படி பேச மாட்டாங்க. வருத்தப்படாத நம்ம தங்க பிள்ளைல, வருத்தப்படாதடா. சரி இல்லைங்க, நான் அப்பெல்லாம் வருத்தப்படலை, நான் ஒன்றும் வருத்தப்படலை, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. சரிடாம்மா, சரி இந்த நீ குடி. டீ குடிக்கிறியாம்மா? இல்லை வேணாம், நீங்கள் குடிங்க, தலை வலிக்குது சொன்னீங்கல்ல. என்னடி சொல்கிறேன், தலைவலிக்குதா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணிய அதுலேயே என் தலைவலி பாதி போயிடுச்சு. இப்போ அம்மா மட்டும் வர மாதிரி வச்சுக்கோங்க, ஃபுல் தலைவலியும் க்ளோஸ் ஆகிருக்கும். ஆமாம் க்ளோஸ் ஆகிருக்கும். நீ டீயே குடி, எனக்கு அப்போ குடில அது குடி, அதுவே தலைவலி நல்லா சரி கேட்குதுமா எனக்கு, அதுவே எனக்கு போதும். வரும் போல ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாமா? போங்க டீயை குடிங்க. கைங்க என்னங்க? சரி சரி வா, ரூம் போகலாம். ரூம் பண்ணமா? எங்கே வெளில போகணும்னு சொன்னீங்க? போகணும் அப்புறமா போய்க்கிறேன். ஆனால் இப்போது எனக்கு வேற ஒன்று தோணிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் செஞ்சு முடிச்சா தான் நான் அடுத்த வேலையில் ஈடுபட முடியும், இல்லாட்டி எனக்கு மாதிரி மைண்ட் அப்செட்டாகவே இருக்கும். என்னால் எதுவும் யோசிக்க முடியல, இப்போதைக்கு எதுவும் யோசிக்க தோண மாட்டேங்குது, அதனால தான் சொல்கிறேன். ஆமாம் என்னங்க கை எடுங்க. ஏன்டி? போதும் எடுங்க. சரிடி அத்தா, கையை எடுத்துறேன். இந்தா கொஞ்சம் குடி, ஆக்காட்டு. சுடுது. இந்த இப்போ குடி, ஊதிட்டு நல்லா. போதுங்க, நீங்க குடிங்க. கிளாஸ் கொடுங்க, இங்க டேபிள்ல வச்சிட்டேன். சரி சரி வா போலாம். என்னங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றேன் பாரு. என்னங்க விடுங்க, கீழே நடந்தே வரேன் நானு. என் பொண்ணுட்டி மாசமா இருக்கா, இவ்வளவு நடுக்க வச்சுட்டா வெயிட் பாக்குறேன். பாட்டி சும்மா. எனக்கு தெரியாது நீங்க எதுக்கு தூக்கிட்டு போறீங்கன்னு. என்னடா சொல்ற நீ? பத்தி குடிச்சு வச்சிட வேண்டியவனியா? ஆமா கடிச்சு வைப்பீங்க, பைத்தனை திட்டு போறீங்க. ஆமா மொத்தமா அப்படி குடிச்சு குடிச்சு தின்றதுக்கு தூக்கிட்டு போறேன். ஆமா ஆமா. பா என் பொண்டாட்டி என்ன வெயிட்டா இருக்கா. குந்தானி குந்தானின்னு சொல்லாதீங்க, உள்ள உங்க பாப்பாவும் இருக்கு, அதனால தான் நான் வெயிட்டா இருக்கேன், குண்டா தெரியுறேன். இல்ல நான் மட்டும் நீ வெயிட்டா தெரிய மாட்டா, குந்தானி. சும்மா சும்மா என்னவே குந்தானி சொல்லுங்க, நான் அவ்வளோ குண்டாவா இருக்கேன், நான் அவ்வளோ உள்ளே ஸ்லிம்மா அழகா இருக்கேன். ஆமாம்மா அழகா இருக்கு, அழுக்கு பொண்டாட்டி. சரி வா போ. மொத்தம் ஒன்று நான் கேட்கும் நேரத்தில். பைத்தியம் போங்க. சரி டீட்டு போங்க. சரி உங்க தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்களே, கூட்டிட்டு வரலையா என்ன? இன்னைக்கு மேடம் காலேஜுக்கு வந்தீங்க, அப்புறம் நான் வெளியில கூட்டிட்டு போனேன், அப்புறம் எங்க எப்படி போக முடியும்? நாளைக்கு போய் கூப்பிட்டு வந்துக்கிறேன். ஓ அப்ப நான் வந்தனால உங்க தங்கச்சி கூப்பிட முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே வந்தா, எனக்கு ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி தான்ப்பா முக்கியம், அப்புறம் தான் மித்த எல்லாரும். நீ வந்ததான் எனக்கு ஹாப்பி இன்னைக்கு. போங்க சும்மா சொல்லாதீங்க. ஆமாம் சும்மா சொல்றாங்க. ஏய் பொண்டாட்டி, லவ் யூ டி. லவ் யூங்க, லவ் யூ so much. சரி போடாமா?
ஆமாண்டி, இவ்வளோ தூரம் நடந்து போச்சு. நைட்டே வந்து சொல்லலான்ட்டு இருந்தோம். அப்புறம் பாண்டியன் ராஜேந்திரன் எல்லாம் இருந்தாங்க. ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறானுங்க. அதனாலதே வந்து சொல்லலை, இல்லாட்டினா நைட்டே வந்து சொல்லியிருப்பேன். ஏமா நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நேற்று மாமாலாம் வந்து இருந்தப்போ சொல்லியிருந்தீங்கன்னா அவ்வளோதான். ஏற்கனவே வந்து கோவத்தில் தானே இருக்காங்க, கல்யாணம் பயத்தில் இருக்காங்க. கோவத்தில்னு கூட சொல்ல முடியாது, பயத்தில் இருக்கிறாங்க. அதை யோசனை பண்ணிட்டு தாண்டி நாங்கள் வந்து சொல்லலை. அதுவும் நல்லதேம்மா. எனக்கே முதல்ல பயமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அஸ்வின் பையலுக்காக பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு தோணுது. ஆனால் பாண்டிய ராஜேந்திரன் இவங்கெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. என்ன செய்ய? எனக்குமே ஆரம்பத்தில் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளை, நல்ல பிள்ளை வேறு, சின்ன பிள்ளைலேருந்து நல்ல குணமான பிள்ளை. அந்த பிள்ளை அண்ணி கோவப்படுவாங்களே, அது ஒரு பக்கம், வேதா கோவப்படுமே அப்படின்னு. அதுக்கப்புறமும் சரி அஸ்வின் பையலை யோசிச்சு பார்க்கும்போது அந்த பிள்ளை நமக்குள்ளேயே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வேறு எங்கிட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் இவன் நல்ல பையன், இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பவில்லை அப்படின்னு நினச்சா வேதா என்னமோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரித்தே, என்னதே செய்ய. நீ சங்கடப்படாதடி, அதெல்லாம் பிள்ளை நல்லா இருப்பா. அவன் நல்லா பார்த்துக்கிறியா அஸ்வின் பையன், அவன் நல்ல குணமானவன். சின்ன பிள்ளையிலே இருந்தே இவங்களும் ஒன்றா தானே இருந்தாங்க, ராஜா சூர்யா எல்லாமே அஸ்வின். அப்போ அவனுங்க ஒரு எல்லாத்துக்கும் நல்ல குணமாக தான் இருப்பாங்க எல்லாருமே. இவங்கள மாதிரி அவனு இருப்பியா. அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாது என்ன, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவியா. வேதா உண்மை என்னன்னா, அவள் ஒரு நேரம் அவங்க அம்மா பேச்சுக்கிட்டு ஆடுவா, ஒரு நேரம் நல்லாவே இருப்பா. அவள் இருந்தால் நல்லா இருப்பா. நேற்று கூட சூர்யா திட்டம் போது கூட என்ன செஞ்சியா, 2 பேர்த்து அடிச்சு பற்றி விட்டுட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசினியா. அதுக்கப்புறம் தான் அவள் சமாதானம் ஆனா. அது மாதிரி அவங்க அம்மாவும் அவங்க அக்கா கறி இருக்கும் போதே இப்படி இருப்பா. இல்லாட்டி அவளா சுயமாக சிந்திச்சான்னு வச்சுக்கோங்க, அவள் நல்லா இருப்பா. இதெல்லாம் எதுக்கடி யோசனை பண்ணிட்டு இருக்க? அங்கே தான் நாளைக்கே உங்கள் அப்பா இருக்காரு, உங்கள் அண்ணன் தம்பி உமா இருக்கா, இத்தனை பேர் இருக்கும். அவன் அன்பு பையன், அவன்கிட்டலாம் அவையெல்லாம் சுத்தத்துக்கு அவங்க அம்மா பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன். இவனே அம்மா சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிடப்பியான். அவையெல்லாம் சுத்தம், அவையெல்லாம் கேட்க மாட்டேன். அவனும் எடுத்து பேசி விட்டுருவியா. அவன் நல்ல முறையில் பேசினா நல்லா பேசுவான். அம்மான்னு பாசம் இதெல்லாம் மதிப்பு இதெல்லாம் கொடுப்பியா. இப்படி ஏதாவது திட்டுக்கு மட்டுக்கா பேசினானா அப்போ அவனுக்கு கோவம் வந்துடும். நீ ஏதாவது செஞ்சு விட்டுருவியா. அப்போ என்ன செய்ய? சரி சரிம்மா, நல்லபடியாக பார்த்துக்கிட்டே சரிதே, என்ன செய்ய. நீ இதை சொல்கிற, இல்லாத வில்லிட்டே கையில் இருக்கா. அப்போ என்ன செய்ய? நீ இதை மமைச்சுக்கிறணும் மருமகளை. என் பிள்ளை இங்கே என்ன பாடுபட்டு இருக்காளோ தெரியல. அதை சொல்லுக்கா, அவள் என்ன பாடுபட்டு இருக்காளோ. அதில் எனக்குமே பயமாக இருக்குது இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க. இது சுத்தம் வாய் இல்லாத பூச்சி. என்ன செய்ய போகிற ஆளுங்களோ தெரியல. போ. ஏண்டி இளவரசி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை சும்மாதே. ஆமாம்மா, என்ன பிரச்சனையா என்ன? ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? ஏம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, என்னத்த சொல்ல. ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? நல்லா தெரியுது. ஏன் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? மையம் கூட எதுவும் பிரச்சனையா என்ன? கச்சேந்திரன் என்ன பண்ண போகிறான்? ஆமாம்மா, மை எதுவும் சண்டை போட்டானா என்ன? என்னாச்சு நீ? என்னத்த சொல்ல போங்க. மதியானம்லாம் சண்டையா என்னடி? உனக்கும் மைனுக்கு எதுவும் சண்டையா என்ன? இல்லை இவன் சவுண்டில் கேட்டுட்டு கிடந்துச்சு, கத்திட்டு கிடந்தானே அர்ஜுன் சவுண்டு. அப்படியா? என்னம்மா என்னாச்சு? ஏன் எதுவும் சண்டை போட்டானா அர்ஜுன் எதுவும்? சொல்கிறேன், ஆனால் சங்கடப்பட்டுக்காதீங்க. அண்ணங்கிட்டையும் சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஆனந்திக்கிட்டையும் கேட்டுக்காதீங்க. என்னத்த சொல்ல, ஆனந்தினாலதே. ஏன் என்ன செஞ்ச ஆனந்தி? அவள் சும்மாவே இருக்க மாட்டா போலியே. அதுக்குதான் 2 போடு போடுவோனாலும் இந்த அக்கா கேட்க மாட்டேது. கல்யாணம் ஆன பிள்ளைய நான் அடிக்கணும், நீ அடிக்கணுன்றதே இருப்ப. இப்போ கல்யாணம் ஆன பிள்ளைய அவள் சொல் பேச்சு கேட்க மாட்டாளே, அப்புறம் என்ன செய்ய? நீ விடுமா, நீ சொல்லு. என்ன இளவரசி, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்ன பண்ணாவ? ஆமாம், நீ பிரச்சனை. நான் நேற்று மதியானம் வீட்டுக்கு வந்தியா, 3 நாள் என்கிட்ட போயிருந்தேன் வெளியூர் பக்கம். சரின்ட்டு நேற்று நான் வந்தியா. சரி, நான் சாப்பிட வரவும் நான் இங்கே வந்துட்டேன். இல்லை நேற்று மதியானம் லேட்டாக தான் வந்தியா. மதியானம் சாப்பிட்றதுக்கே 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சுல. வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருப்பேன் போல். நான் சரி உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இவ்வளோ என்ன செஞ்சா இவ்வளோட்டே சாப்பிட்டுட்டா. நான் நேரம் வரையான்னு தெரியல. நீ சாப்பிடுவேல, நீ எப்படின்னு சாப்பிட வச்சுறது மாசமாக இருக்கப்பலனால அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தியா. சரி 2 பேரும் உங்களை உட்காந்து பேசிட்டு சாப்பிடுவாங்க. நான் இங்கிட்டு வந்துட்டேன். சரி ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. சரி ஒரு எட்டு வீட்டுக்கு நான் வந்துடுற மாதிரி ஆகிப்போச்சு, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சரி ஒரு எட்டு என்ன செய்யுதுங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோன்ட்டு சரி வந்துட்டு 2 வார்த்தை பேசுவோம், 3 நாள் ஆச்சு பிள்ளையை பார்த்து அப்படின்ட்டு போனேன். போனால் தட்டு பறந்து கிடக்கு கீழே. இவர்கிட்ட கத்திக்கிட்டு கிடைக்கான் அவன். இவன் அழுதுட்டு நிற்கிறா. என்னடின்னு எனக்கு ஒரே பதட்டமாக போச்சு. என்னாச்சு? ஏன் அப்படி என்ன 2 சண்டை விட்டு கிடந்துச்சிங்களா 2ம்? ஆமாத்த, 2 சண்டை ஓட்டுட்டு இவன் திட்டிகிட்டு கிடந்தேன், கோவமாக கத்திட்டு கிடந்தேன். எதுக்கடா இப்படி மாசமாக இருக்க பிள்ளைகிட்ட கத்திட்டு கிடக்குற அப்படின்னா, நீங்கள் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, இவளுக்கு தான் பேசுவீங்க, அவள் பேசுறதை கண்டிக்க மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க. எப்பயும் இப்படி கோவப்பட மாட்டேன், பொறுமையாக எடுத்து சொல்கிறவன் ஆச்சா பிடிச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்குனாலும் பயமாகி போச்சு, என்ன சரின்னு தெரியல. அப்புறம் அவன்கிட்ட போய் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா கேட்க மாட்டேன்ட்டு நானும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாசமாக இருக்க பிள்ளைகிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க, போடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு, போ வேலைக்கு போ கிளம்புன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போனியா. நானும் சரின்ட்டு அவள்கிட்ட கேட்டா அவள் அழுதுக்கிட்டு சொல்லவே மாட்டேன்ட்டா.
இவன்ட்ட கேட்டதுக்கு இவனும் சொல்ல மாட்டேன்ட்டியா, அவள்கிட்ட கேட்டால் அழுதுகிட்டு சொல்லவே மாட்டேன்ட்டா. அத்தை அத்தைன்ட்டுட்டே இருந்தா. நான் என்னடா பண்ணுறது அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு, இங்கே பாரு இப்போ நீ சொல்லலை அப்படின்னா அங்கே அம்மாட்ட அன்னிக்கிட்டலாம் நான் சொல்லிடுவேன் பார்த்துக்க, அப்புறம் உன்னை தான் திட்டுவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும் பயந்துக்கிட்டு சொல்லிவிட்டா. எதுக்கு அழுதுகிட்டே இருந்தாலும் ராங்கி எடுத்தவ, எனக்கு தெரிஞ்சு இவதே மல்லு கட்டியிருப்பாவேன்ட்டு. அவன் அதுன்னு சொல்லியிருக்க மாட்டியா? ஆமாம் இவதே மல்லு கட்டியிருப்பா. அதாவது இருங்கம்மா அவள் சொல்லட்ட என்னன்னு. ஆமாம் அவள் என்ன சொன்னா, எதுக்கு சண்டையா? அப்புறம் சொல்கிறா, 3 நாளாக என் வீட்டில் இல்லைல்ல, அதை வச்சு கேட்டுருப்பா போல, எங்கே இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வெளில எங்கேயாவது போயிட்டு வரலாமா கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் போல. இதை வேலை முடிகிற மாதிரி இருக்குது, நாளைக்கு தான் முடியும், அவசரமாக ஒருத்தவங்க கையில் கொடுக்கணும், வேலை முடிச்சு கொடுக்கணும், அதனால் இன்றைக்கி முடியாது, நாளைக்கு சாயங்காலம் இல்லாட்டி நாளைக்கு கழிச்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் போல. கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன்? ஆமாம் டைமுக்கு கேட்குறவங்களும் டைமுக்கு கொடுக்கணும்ல வீட்டை. நீங்களாம் என்னை எங்கேயும் கூட்டு போக மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆனால் ராஜமாமா கையில் என்ன சொன்னாலும் கேட்பாரு, எங்கேனாலும் கூட்டு போவார், கையில் கூடயே இருப்பார். நீங்களாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க, நான் சொல்கிறதே கேட்கவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணி பேசியிருப்பா போல. ஏன் இளவரசி நீ என்ன சும்மாவை விட்ட? சப்பு சப்பு சப்புன்னு 2 இருக்கு இருக்க வேண்டியதானே சொல்லும் போதே. நானும் என்ன பண்ணுறது செல்வி, தூக்கி வளர்த்தப்பில் ஒன்று சொன்னால் கண்ணுக்கு அலங்கிடுது அவளுக்கு. என்ன செய்ய, நானும் அமைதியாக போயிட்டுருக்கேன். இன்னொன்று கேட்டேன்னா எப்படி அவளை திட்ட முடியும், மாசமாக வேறு இருக்கா, எப்படி திட்ட முடியும் சொல்கிற? அப்படின்னு நான் சும்மாலாம் விடலை, சத்தம் போட்டேன். ஏமா போடுறது நீ கம்பேர் பண்ணி பேசுகிற? இந்த கம்பேர் பண்ணி பேசுனேன்னா அவன் எப்படி நீ குடும்பம் நடத்துவ, உன் குடும்பத்தை பார்ப்பியா, அடுத்து உன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. உன் புருஷன் முன்னாடிக்குள்ள என்ன நடக்குது அதை பாரு, அடுத்த புருஷன் முன்னாடிக்குள்ள என்ன நடக்குது நீ எதுக்கு பார்த்துட்டு இருக்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று நீ அந்த பிள்ளைங்களையும் கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளைங்க இப்போ தான் சேரவே முடியாமல் சேர்ந்துச்சுங்க, ஏதோ இப்போ தான் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்குங்க. அந்த பிள்ளைங்களை போய் பொழுதுனிக்கு நீ கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்க. உன் தங்கச்சி மேலே உனக்கு பாசம் இல்லையா? எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ பேசுறதை கேட்டா அப்படின்னு சொல்லுவான். ஒன்றுமே பதில் சொல்லலை, அழுதுகிட்டே தான் இருந்தா. அப்புறம் நானும் மிரட்டியே வச்சேன், இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா வச்சுக்க, உன்னை அப்புறம் வெறுத்தியானா நான் கேள்வி கூட கேட்க மாட்டேன் பார்த்துக்க. அவன் உன்னை வெறுத்துட்டியானா நீ என்கிட்ட எதுவும் கேட்டுக்காத, நானும் எதுவுமே பேசிக்க மாட்டேன். நீ இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ நான் என்கிட்ட போய் திருப்பி கேட்க முடியுமா? எதுக்கு அந்த பிள்ளைய வெறுத்த வச்சேன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நீ தான் பார்த்துக்கணும் வாழ்க்கையை. அவன் வெறுத்துட்டியானா என்கிட்டலாம் வந்து கேட்காது அப்படின்ட்டு. அதான் சரி. ஆமாம் அந்த பையனை எத்தனை நேரத்துக்கு தான் பொறுத்துக்கிட்டே போவியான் கொட்டை பொழுதுன்னைக்கும் பாரு, எப்போ பாரு இவன் என்ன பண்ணுறா அவன் என்ன பண்ணுறா, இதே பொழப்புதே. அந்த கையல் பிள்ளைய அங்கே இருக்கிற அவளும் போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்கா, இவளும் கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கா. என்னமோ போங்க, என்னதையும் செய்ய போகிறாலும் தெரியல. அந்த பிள்ளை பாவம் இப்போதான் மாசமாயிருக்கு, என்னத்தையும் சொல்லன்னு தெரியல. 2 பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் ஆகிப்போச்சு. இப்போ நான் என்ன பேசுறது நம்ம? ஐயோ என்னதையும் பண்ணுறது தெரியல. இப்போதான் அந்த கையல் பிள்ளை ராஜாவும் சேர்ந்து நல்ல முறையாக வாழ்ந்து இப்போதான் ஒரு குழந்தை உண்டாயிருக்கா. அவதே போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஷோ என்னதையும் பண்ணுறதுன்னு தெரியல. அவள் அடங்கவே மாட்டான், நான் சொல்லிட்டேன் அவ்வளோதே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ மாசமாக இருக்காள், அவளை போட்டு அடிச்சு என்ன செய்வேன்? ஆமாம் அவள் அடிச்சுட்டா மட்டும் அப்படி திருந்திடுவாளாக்கும். நீ வேற எதுவும் சொல்கிறதே அது கேட்பால, நீ வேறு சும்மா இருமா. இப்போதே இவன் மாசமாக வேறு இருக்கா. அதில் அவங்க இப்படி என்னதான் இருந்தாலும் புருஷன் கேட்பான்ல, என் முன்னாடி எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்காம இருப்பானா? சாமி இரு நீ வேறு. அங்கே ஒருத்தி உட்காந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பா. அங்கே ஒருத்தி உட்காந்துருக்கா வீட்டில், அவளையும் இன்னொருத்தி நாத்தனக்காரி 2 பேரும் திட்டிகிட்டே தான் கிடப்பாளுங்க. இப்போ இங்கே இவ ஆரம்பிச்சிருக்கா, என்னத்தை சொல்ல போ. அன்றைக்கெலாம் ராஜா பையன் ஒரு நாள் இப்படித்தான் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்கிட்டையும் அக்கா கிட்டே இப்படி தான் உட்காந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தியா. எல்லோரும் இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. அதில் இந்த பிள்ளையுந்தேன் ஆனந்தியுந்தே எதுக்குதான் இப்படி பேசுன்னு தெரியல அந்த பிள்ளை அப்படின்னு வருத்தப்படுறியா. நம்ம என்ன சொல்கிறது, நானும் சொன்னேன் வருத்தப்படாதப்பா பேசிக்கலாம் அப்படின்னு. ஆமாம் அன்றைக்கெலாம் உட்காந்து வருத்தப்படுறதே உட்காந்தியான். இந்த அர்ஜுன் பையலும் பாவம் என்னதையும் பண்ணுறது, அவனும் வேலைன்னு போறியான் சம்பாதிக்கணும்னு. இந்த ஆனந்தி ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ தெரிய மாட்டேங்குது. ஷோ இறைவா. பிள்ளை ஒரு வார்த்தை கூட அதட்டி பேச மாட்டேன், சத்தம் போட்டு பேச மாட்டேன், நல்லா சிரிச்சிட்டு காமெடி பண்ணிட்டு தான் பேசிட்டு கிடப்பேன் எல்லாத்தையும். அந்த பையல்கிட்ட இவனால் இருக்க முடியலன்னா என்னத்தை செய்ய? அதை சொல்லுமா. மித்த பையில கூட ஒரு பையன் ராஜா சூர்யா கூட கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஆனால் இந்த பையன் நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடப்பேன். இவன்ட்ட இவனால் குடும்பம் நடத்த முடியலையே, அப்போ என்ன பண்ணுறது இவளை? அப்புறம் கடைசியில் என்னதே செஞ்சா, அவன் சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற வீட்டில் இருக்கணும்னு வந்திருப்பான் போல. இவன் இப்படி பேசவும் ஓடிப்பிட்டான். அப்படியும் அவட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி உன்னை வெறுத்துட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு கேட்கவும் அது பயந்துட்டான். அப்புறம் அழுதுகிட்டே உட்காந்தா ரூமில். நல்ல சாப்பிட்டா இல்லாட்டி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, உட்காந்து சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டுப்பா. உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்தா. என்னடா சாயங்காலம் பால் குடிப்பால, அது கூட வெளியில் வரல டீ குடிக்கிற நேரத்துக்கு. சரின்ட்டு பாலை காய்ச்சிட்டு கொண்டு போனேன் ரூமுக்கு. போனால் உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்தா. அப்புறம் கேட்டா அத்தை சாரித்த அப்படின்னா. நான் சொன்னேன் என்கிட்ட நீ சாரி கேட்கணும்லாம் நான் பேசலை சரியா, நீயும் அவன் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருந்தாலே போதும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு வேளை நிஜமாலே உன்னை வெறுத்துட்டியா, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா வெறுத்துட்டியான்னு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆமாம் தேப்ஸ் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னா. சரிடி அத்தா இனிமேல் பண்ணாட்டி ரொம்ப சந்தோஷம், நல்ல முறையில் இரு அவங்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் கூட பேசாமல் தான் இருந்திருப்பேன் போல் காலையில் வரைக்கும்.
சொன்னா அத்தை பேசவே மாட்டா. நீ செஞ்சது என்ன சின்ன சின்ன விஷயமா, எல்லாமே பேசுறது எல்லாமே பேசிட்ட. அப்புறம் அவன் கோவப்பட தானே செய்வான். அதனால பொறு, அவனே பேசுவான். விடு, அப்படியே ஒரு 2 நாளைக்கு விடு, அப்புறம் பேசுவான் அப்படின்னு செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிறா. அப்புறம் பேசலை வைக்கலன்னா என்ன செய்ய? சரி அப்படியே விடுங்க லூஸில், அப்படியே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இல்லாட்டி இங்கே கொண்டு வந்து விடு ஒரு வாரத்துக்கு, அப்போ தான் கொஞ்சம் அடங்குவா. அவங்க அண்ணன்கிட்ட இருந்தாதே, அவங்க அப்பா மாதிரி அண்ணங்கிட்ட இருந்தாதே கொஞ்சமாக திருந்துவா. நீங்கள் கொண்டு வந்து விடு, இல்லாட்டி பாரு 2-3 நாள் திருப்பி மறுபடியும் திருப்பி இந்த வேலை பண்ணான்னு வச்சுக்க. கொண்டு வந்து இங்கே விட்டுரு, இருந்துட்டு வரட்டும் ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் 10 நாளைக்கு. அவங்க அப்பா மாதிரி அண்ணங்கிட்ட இருந்தாதே அவன் அடங்குவா. ஆமாம் இளவரசி, கொண்டு வந்து விடு. இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும். நானும் கேட்கல, நீங்களே கேளுங்க. கேட்டு என்னன்னு பண்ணுங்க. நான் சொன்னேன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும், நம்ம சண்டை போட்டோம் அதனால தான் கொண்டு போய் விட்றாங்க அப்படின்ட்டு. நீங்களா கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு பாருங்க, இல்லாட்டி அங்கே இருக்கட்டும். அப்புறம் என்ன செய்ய? நீ வருத்தப்படாத இளவரசி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பிள்ளைங்க அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க. நீ எதுவும் வருத்தப்படாத, நானே வந்து கூப்பிட்றேன். நாங்களே வந்து கூப்பிட்றோம். உங்கள் அண்ணனுக்குலாம் ஒன்றும் தெரியாது, விஷயம் தெரிஞ்சுன்னா அவரும் கோவப்படுவார்ல. ஆமாம், தெரிஞ்சால் கோவப்படுவார்தே. சரி பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து கூப்பிட்றோம். நீ என்ன செஞ்சோன்னா அன்னைட்டையும் சொல்லி விட்ருங்கிறேன். நானே சொல்லி விட்றேங்கிறேன். 2 மிதி வாங்கினாதே, அக்கா சொன்ன மாதிரி 2 மிதி வாங்கினாதே அடங்குவா போல இருக்கு. சரி இளவரசி, நீ எதுவும் வருத்தப்படாத, நாங்களே வந்து கூப்பிட்றோம். அவளை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும். இல்லாட்டி 2 பேருக்கு சண்டை கூடி போச்சு என்ன செய்யுது? இங்கே இருக்கட்டும். சரி செல்வி. சரிடி விடுடி, கவலைப்படாத, பார்த்துக்கலாம் என்னன்னு. சரிங்க அத்தை. சரி அப்புறம் என்னாச்சு? ராஜா பையா பேசினான்னு சொன்னீங்க. அப்புறம் வேதாக்கா எதுவும் என்ன சொல்லிச்சு? சரின்னு சொல்லிச்சா இல்லையா? சம்மதம் சொல்லிச்சா இல்லையா? அதெல்லாம் சம்மதம் சொல்லிட்டா கடைசியில். இந்த ராஜா பையன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டியான். அவன் அதை இதுன்னு சொல்லி அவங்க அம்மா பாட்டியும் மாற்றி பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. விரட்டி விட்டுட்டு பேசினியான் வேதாட்ட. பேசவும் அவரும் சம்மதம் சொல்லிட்டா கடைசியில். முன்னாடி நடந்தது, அஸ்வினுக்கு நீங்கள் பண்ணது இப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, பிளாக்மெயில் பண்ணுவீங்க, அப்படி இப்படின்னு பேசி பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டான். அப்புறம் சம்மதம் சொல்லிட்டா கடைசியில். அண்ணனும் மாமா ஒன்றும் சொல்லலையா என்ன? அவங்களும் சொல்லதையும் செஞ்சாங்க. அதாவது இவங்க ஏதாவது பேசி இப்போ 2 பேரும் கோவப்பட்டுருவாங்கல்ல. எங்கள் அண்ணனும் சரி அசோக்கும் சரி கோவப்பட்டுருவாங்க. அதனால ராஜா என்ன செஞ்சால் அவங்கள அமைதிப்படுத்திட்டே இருந்தான், போட்டுக்கிட்டு அடிச்சு போடுவாங்க அப்படின்ட்டு. அதனால அமைதிப்படுத்திட்டே இருந்துட்டு அவனே பேசி முடிச்சிட்டான் கடைசியில். அஸ்வின் டையில் போட்டு அவள் பாடாதே படுத்துறான். இங்கிட்டு தான் இப்படி முடிய போதோ தெரியல. அண்ணனும் சும்மா விடலை, கேட்டாங்க நீ அங்கே இருந்தானே பொண்ணு எடுக்கணும்னு. கடைசியில் அழகியை கேட்டுவிட்டா, அழகியை கேட்குறேன் அப்படி இப்படிங்கிற. அழகி அந்த வீட்டு பிள்ளை தானே, நான் அழகியை கேட்குறேன் கொடுங்க. அப்போ என் பையனுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்களை கொடுக்க மாட்டீங்க, வேறு பிள்ளைங்களை கொடுப்பீங்க அப்படின்ட்டா. ஐயோ என்ன பாடுபடுத்திட்டா எங்களை. அழகி இப்போ தான் படிச்சுட்டு இருக்கா, அவளை எப்படி தர முடியும்? இருந்தாலும் இவன் விரும்புகிறானே இந்த பிள்ளைய, அதைத்தான் சொன்னேன். படிச்சுட்டு இருக்காள், அவளை எப்படி கொடு. அப்போ இவளுக்கு அவளுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? 1 வயசு தானே வித்தியாசம். அப்போ இவளும் அதே வயசு தானே, அப்போ அந்த பிள்ளைய கொடுத்தா என்ன அப்படின்னு. சரி அப்படியே இருந்தாலும் இது யார் வீட்டு பிள்ளை? நம்ம வீட்டு பிள்ளை தானே. நம்ம வீட்டு பிள்ளைன்னு இது பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன? இப்படி பிரித்து பேசாதீங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டுறாங்க. கடைசியில் யார் அசோக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் தங்கச்சி பிள்ளைங்களை கட்டணும் தானே நீங்கள் அடிக்கடி கிடந்த வேதா. அப்போ இதுவும் என் தங்கச்சி பிள்ளை தானே, இந்த பிள்ளையை கட்டுறதுக்கு என்ன? இந்த பிள்ளை என் தங்கச்சி குணத்திலேயே வந்திருக்கு, பொறுப்பாக இருக்கவள, நல்ல வேலை செய்யுது, படிச்சிருக்கு, இத்தனையும் நல்ல அமைதியான பிள்ளை அப்படின்னு. ராஜாவும் அதான் சொன்னியா, நல்ல அமைதி. இந்த பிள்ளைக்கு என்ன குறை? இந்த பிள்ளையோட நல்ல பிள்ளை நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டு விட்டியா. அழகி கூட சட்டை செய்வா, இந்த பிள்ளை அப்படி இல்லை, அமைதியான பிள்ளை, வீட்லேயும் பொறுப்பாக இருக்கும், வேலை விட்டு செய்யும். அங்கே நீங்கள் கொடைக்கானலில் இருந்த போயெல்லாம் இந்த பிள்ளையும் கையிலேருந்தும் செய்வா. இவ ஒரு வேலையும் செய்ய மாட்டா. கையல் இந்த பிள்ளை 2 பிள்ளைங்களையும் செய்யுங்க. ஊடமாட எனக்கு உதவி செய்யுங்க. நானும் வேலைக்கு போவேனா, ஊடமாட வீட்டில் இருந்தால் கூட ஏதாச்சும் சமைச்சு வச்சுருங்க. ஆனால் இவ ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது. இவளை கேட்டிருக்காக்கும் மைனி. ஏன் பேத்திக்கு என்ன குறை? அவளும் நல்லாதே இருக்கா, அவளும் நல்லாதே வேலை செய்கிறா, பொறுப்பாக இருக்கா. வேலை என்ன சின்ன பிள்ளைங்கள என்ன செய்யுங்க, ஒரு பிள்ளைங்க செய்யாதுங்க, விருப்பப்படாதுங்க, ஒவ்வொரு பிள்ளைங்க பொறுப்பாக இருக்குங்க. இவளும் பொறுப்பாக இருக்க சொன்னால் பொறுப்பாக இருந்துருவா, அதெல்லாம் அழகி. ஆமாம். சரி கடைசியில் மைனி சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஐயா நீ நடந்த கூத்து அத்தாடி ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டா. கடைசியில் வீட்டுக்குள்ளே நடந்து அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வர சண்டையில் அப்போ மாணிக்கம் உங்கள் அப்பா மாரு நாங்கள் கடைசியாக இடையில இவங்க வேறு வந்தாங்க, மாறனும் செல்வாவும் அவங்க வேறு வந்துட்டாங்க. அவங்க வேறு கத்திட்டு கிடந்தாங்க. அதில் தாட்சியானி வேற வந்துட்டு அதுவும் முடியல கத்திட்டு கிடக்க. ஐயோ கொடுமையாக போயிடுச்சு. மாட்டுக்கட்டில் எனக்கு டென்ஷன் மண்டைக்கு ஏறிடுச்சு எங்களுக்கு. ஐயோ என்னத்தை சொல்ல. சரி எல்லாம் முடிவாயிருச்சு. நல்லபடியாக பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அப்புறம் என்ன செய்ய? என்னம்மா இனி சொல்கிறீங்க? காலையில் உங்கள் தம்பி மாதிரி எங்கள் அண்ணன் அப்புறம் அசோக்கு எல்லாம் வந்து பேசினாங்களே, மாணிக்கா எல்லாம் வந்து பேசினாங்க, கஜேந்திரன் எல்லாரும். பாண்டியன் ராஜேந்திரன் என்ன சொன்னாங்க? சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. வந்து இருந்தாலும் வேறு எதுவும் பேசுனாங்களா? ஆமாம், எப்படி சம்மதம் சொல்லிச்சு வச்சுச்சின்னு கேட்டாங்க வேதா. அப்புறம் சம்மதிச்சிட்டாங்க. நானும் சம்மதம் சொல்லிட்டேங்க, அப்படி சம்மதிச்சிட்டாங்க. சரி நல்லபடியாக பண்ணுவோம். ஏதாவது நல்ல பார்த்து
ஏன் மைனி நிச்சயத்தை வைப்போமா? அப்புறம் கல்யாணத்தை பார்த்துக்கலாமா? தேதி குறித்து என்ன செய்யலாம்? வேணாம், கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட வேணாம். நேராக கல்யாணத்தை வச்சு விட்ருவோம். எப்படியும் நிச்சயத்தை வைக்கணும், தட்டு மாற்றணும். அதுக்கு கல்யாணத்துக்கு முத நாள் தேதி குறிச்சிருவோம். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் படுது. எதுக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு முத நாள் நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம். இப்போதைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டளவில் இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பொண்ணு பிள்ளைக்கு பூவை வச்சுட்டு போட்டோம். அன்றைக்கி உட்காந்து என்ன எதுன்னு பேசுவோம். எடி எவ்வளோ ஒருத்தி காலண்டர் எடுத்துகிட்டு வாங்கடி, போய் நல்லா நல்லா குறிச்சு போட்டு இவெல்லாம் எதுவும் எடுத்து செய்ய மாட்டா மைனி, நம்ம அதே செய்யணும். எதுனாலும் குறிச்சு போட்டு சொல்லுவோம். வீட்டில் சொல்கிறேன், நம்ம அன்றைக்கி பூ வந்து வச்சுக்கலாம் பிள்ளைக்கு. சரி நச்சியா. முதல்ல டீயை குடிங்க, அப்புறம் தேதியை குடிப்போம். சரிங்க மைனி. ஏம்மா ஷைலுவை பார்த்தீங்களா என்ன செய்யுதுன்னு? ஒரு ஆள் அணக்கத்தீங்கன்னா ரூமில் இருந்தா படுத்துருந்தா. ஏண்டி அவளை எதுக்கு நீ படுக்க விட்டுட்டே இருக்கீங்க? சத்துல நடக்க வைக்க வேண்டியதானே? இவ்வளோ நேரம் சும்மா நடந்துட்டு தான் இருந்தா. சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் மெதுவாக காலாரும் நடந்தா. அப்புறம் சூர்யா பையிலும் கொஞ்ச நேரம் உட்காந்தியா. அப்புறம் அவனும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டியா. இவ கொஞ்ச நேரம் நடந்துட்டு தான் உட்காந்து நின்றுட்டு இருந்தா. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் படுக்கிறேன்னா. சரி போய் படுடின்னு விட்டாச்சு. அவளுக்கும் கொஞ்சம் வயிறு மேடு தட்டிடுச்சுட்ட. அடடே, ரொம்ப சந்தோஷமான விஷயத்தில் சொல்லியிருக்கீங்க. ஆமாம்மா, மேடு தட்டிடுச்சு அவளுக்கு நல்லா. அதனால சேலையை கூட எப்படி 2 இதாக விட்டுதையும் கட்டியிருக்கா, வயிறு அவ்வளோவா தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா அது கண்ணுப்பட்டுரும்ல. அதனால ஆனந்திக்கு எப்படிமா இருக்கு? ஏம்மா அவளுக்கு இன்னும் இப்போ 2 மாதம் தானே ஆகுது. ஆமாம்ல. சரி கையலுக்கும் இவளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் முன்ன பின்ன, ஒரு வாரமாக 10 நாளும் முன்ன பின்னதுன்னு சொன்னாலுங்க. சரி எங்கே அவளை போய் கூட்டிட்டு வாங்க போங்க. ஆமாடி போய் கூப்பிட்டு வாங்க, என்னன்னு பார்ப்போம். இந்த கூப்பிட்றேன். அம்மா ஷைலு, அம்மா ஷைலு. என்னங்க அத்தை? இங்கே வாமா, பாட்டிலாம் உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்றாங்க, இங்கே வா. இந்த வரேன் அத்தை. ஏண்டி பிள்ளைய போய் கூப்பிட்டு வரீங்களா? எவ்வளவு உட்காந்து சத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க? ஆமாடி, மாடியிலேருந்து கீழே இறங்கி வரணும்ல. இல்லைம்மா, இப்போ மாடியிலலாம் இல்லை, அவங்க கீழே தான் இருக்காங்க. கீழே ரூமை மாற்றி விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஜூஸை குடிக்க வச்சுட்டு நாங்கள் தான் போய் ஜூஸை குடிக்க வச்சுட்டு உட்காந்து அவள்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அவளை படுக்க வச்சுட்டு அப்படியே எங்களுக்கும் டீயை போட்டோமா. அப்படியே நீங்கள் வந்துட்டீங்க, அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு. கதை அதுவும் திறந்து வச்சுட்டு தான் வந்தோம். இப்போ தனியாக அவள் படுத்தாலுமே வந்து ஒன்று நாங்கள் யாராவது கூட படுக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா கதவை திறந்து வச்சுட்டே படுப்பா, அடைக்கல மாட்டா. சூர்யா இருந்தாலே அடைப்பா, இல்லாட்டி மித்திலேருந்து கதவு திறந்தே கிடக்கும். சரி அதுவும் நல்லதுதே. ஏண்டி நீ இங்கே வந்துட்டியே, இந்த ஆண் தின்றவன் என்ன செய்கிறா? அவன் அங்கே படுத்துட்டே இருந்தா. நான் தான் பிடிச்சி தாத்திரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே கீ ரூமில் தான் ஒரு ரூமில் படுக்க வச்சுருக்கேன், படுத்துருக்கா. ஆமாம் அதுவும் நல்லதே, அங்கே தனியாக உட்கார வைக்கிறதுக்கு. என்ன பாட்டி கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, உன்னை சும்மா பார்க்கலான்னு கூப்பிட்டோம். சரிங்க பாட்டி. உடம்புக்குலாம் நல்லா இருக்கலாமா? எதுவும் பண்ணுதா? வாந்தி எதுவும் வருதா? ஆமாம் பாட்டி, மாத்திரை போகிறனால கொஞ்சம் பரவாயில்ல இப்போ. சரி செக்கப்புக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம வீட்டில் பசங்களே பார்த்துருவாங்க கூட்டு போய், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ போகணும்? அடுத்து போகணும் பாட்டி, இந்த வாரத்தில் ஒரு செக்கப் போகணும் இந்த மாதத்துக்கு. ஆமாம்மா செக்கப் போகணும், இந்த வாரத்தில் தான் ஒரு நாள் போகணும். சூர்யாவுக்கு பண்ணிக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். சரிம்மா. ஏதாவது சாப்பிட்றியாம்மா? இல்லை பாட்டி வேணாம், இப்போ அப்போ தான் ஜூஸ் குடித்தேன். நல்லா சாப்பிட்றேன்டி, நல்லா கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் சரியாம்மா? சரிங்க பாட்டி. வெளியிலலாம் எங்கிட்ட வராதும்மா சரியா? ரூம்குள்ளே இருந்துக்க. இங்கே யாரும் இல்லாட்டி இங்கே வந்து ஹாலில் வந்து செய்ய உட்காந்துக்க. நம்ம வீட்டாளுக்கு இருந்தால் பரவாயில்ல, வெளியாளு யாரும் வந்தாங்கன்னா வெளியிலலாம் வராது சரியா? ஆமாம்மா, வெளியில் எதையும் எங்கிட்ட வரக்கூடாது சரியாம்மா? சரிங்க பாட்டி, வரமாட்டேன். நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். உட்காந்துருக்கீங்க பாரு நீங்கள் பாட்டுக்கு. நல்லதை சொல்லிக் கொடுங்க. வெளில எங்கிட்ட போகாத வைக்காதுன்னு. எங்கிட்ட ஏதாவது அவசரத்துக்கு போனாலும் எலுமிச்சம்பழம் ஏதாவது கோயிலில் கொடுத்து விடுங்க. அதே எங்களுக்கு பதிலாக நீங்களே சொல்லிடுறீங்களே எல்லாத்தையும் அவள்கிட்ட. அப்போ நாங்கள் என்னது போய் சொல்லிக்கிட்டு? அப்போ அதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்காம இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்களை யார் சொல்லிக் கொடுக்க வேணாம்னு சொன்னது? எங்கள் பேத்திக்கு நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கோம் என்னம்மா? சரிங்க பாட்டி. சொல்லிக் கொடுக்கறது நாங்களாக இருந்தாலும் செய்கிறது நீங்கள் தான் செய்யணும். ஆமாம்மா, அப்படியே எங்களை செய்ய விட்டுட்டாலும் இந்த மாட்டுக்கட்டில் வருவாங்க. சூர்யாலேருந்து பொண்டாட்டின்னு அவன் பார்ப்பியான், திருப்பி ராஜா தங்கச்சின்னு அவன் பார்ப்பியான், அர்ஜுன் ஒரு பக்கம் பார்ப்பியான். இப்படி மாட்டுக்கட்டில் என் தங்கச்சி எங்கள் அண்ணி என் பொண்டாட்டின்னு பார்த்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்னத்தை போய் செய்ய? அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, நாங்கள் என்னத்தை போய் செய்ய? இதில் அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி மாமா மாதிரின்ட்டு மாட்டுக்கட்டில் உட்காந்துக்கிறாங்க பக்கத்தில். அவங்களே செய்ய வேண்டிய செஞ்சிடறாங்க. சாப்பாடு ஜூஸு அது இதுன்னு. இதில் அல்சாலிட்டி என்னன்னா எங்கள் அண்ணின்னு சொல்லிட்டு மாட்டுக்கட்டில் போய் உட்காந்துக்கிறதுங்க. அதுங்க அல்சாலிட்டியும். இதில் எங்கள் வீட்டுக்காரு, இந்த பிள்ளை வீட்டுக்காரு, அதில் எங்கள் கஜேந்திரனே மாட்டுக்கட்டில் இவங்க அப்பா மாதிரி மாமா மாதிரி இவங்கெல்லாம் இவங்க தனி ஒரு நேரம் இவங்க தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கிட்ட போய் செய்ய? அவளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அத்தனை அவங்களே செஞ்சிடறாங்க. இவளுக்கு ஜூஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடிட்டு துரை அண்ணனும் மாணிக்கண்ணனும் வந்து உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஜூஸை கொடுங்கன்ட்டு. அப்போயே ஜூஸை குடிச்சா. இதில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வேறு சொல்லுங்கள். அதுக்கு மாதிரி சூர்யா பக்கத்தில் உட்காந்தியா, காலையில் ராஜா வந்தியா மாற்றுக்கிட்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க என்னம்மா? போங்க.
சரி சரி, அப்புறம் என்ன செய்யுது, நம்ம பெரிய குடும்பமாகி போச்சு. அப்போ மாத்திக்கட்டில் பிள்ளைங்க வரத்தையும் செய்யுங்க, அடுத்த வாரிசு வரப்போகுது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு. ஆமாம், அதை சொல்லு நாச்சியா, அப்படிதான் கதை ஆகிப்போச்சு. ஏமா சூர்யா குரல் மாதிரி கேட்குது. என்னப்பா பா, இங்கே இங்கே உட்காந்துருக்கோம். என்ன எல்லாரும் இங்கே உட்காந்துச்சு? சும்மா தாண்டா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தோமா, அப்படியே உட்காந்துட்டோம். சரி சரி. சரி சைலு, போய் அவனுக்கு என்ன வேணும் எது வேணும் கேளு போ. சரிங்க தா. ஏன்டா காலையில தான் போனேன், 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு பில்டிங்கை நேற்று வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு கையில் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு அப்படின்ட்டு வந்தாச்சு. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போகலான்ட்டு வந்தேன். சைலு அவனுக்கு ஏதாவது வேணுமா கேட்டு எடுத்து கொடு போ. சைலு அந்த கெட்டிலதே கொஞ்சம் டீ இருந்துச்சு, அவனுக்கு ஊற்றி கொடு, சூடாதே இருக்கும். ஊற்றி கொடு. சரிங்க தா. சரிம்மா, யாராவது போய் ஒரு காலண்டர் எடுத்துட்டு வாங்க, நல்ல நாளை பார்ப்போம் பூ வைக்கிறதுக்கு. ஏன் மைனி வீட்டிலே நாளை குறிச்சிக்கிறோமா, என்ன செய்யலாம்? இப்போதைக்கு பூ தானமாக வைக்க போகிறோம், பூ வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நல்ல நாளை குறிச்சிக்கிடுவோம். ஏன்னா எப்படியுமே பூ வைக்கிற அன்னைக்கு கல்யாணம் இதெல்லாம் சொல்லணும், நம்ம கல்யாணத்தை கல்யாணம் வைக்கிறது நிச்சயம் வைக்கிறது எல்லாம் பேசணும்ல. அதனால ஒரு நாளை கழிச்சு, ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி போய் என்ன செஞ்சிருவோம், நல்ல நாள் என்னைக்கு விருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பூ வைக்கிற நாளை பார்ப்போம், பார்த்துக்கிட்டு அதுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடியோ இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன செஞ்சிருவோம், போயிட்டு நம்ம என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம் அப்படின்றத நல்ல நாளை குறிச்சிட்டு வந்துடுவோம். ஆமாம், அதுவும் சரித்தேன். சரிங்க மைனி, எப்போங்கடி யாராவது ஒருத்தி காலண்டர் எடுத்துகிட்டு வாங்க, போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம நல்ல நாள் குறிப்போம். குறித்து அப்போ தான் அவள்கிட்ட சொல்ல முடியும், வீட்டில் எல்லாத்தையும் சொன்னாதே அவங்களும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சது நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கு இவள்கிட்ட மல்லு கட்ட முடியாது, நம்மளே நல்ல நாள் குறித்து எல்லாத்தையும் பார்த்துருவோம். பார்த்தாத்தே ஆம்பளைங்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும். சொன்னாதே அவங்க ஒரு இதுக்கு வருவாங்க, சட்டப்பட்டுன்னு இதை பார்ப்பாங்க. சொன்னாலுமே இவங்க என்ன செஞ்சுருவாங்க, ராஜா சூரியாட்ட சொன்னால் மண்டபத்தை பார்க்க, பத்திரிக்கை அறிக்கை கொடுக்க, இதை எல்லாம் பார்த்துருவாங்க சமையல்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும். சரி சரி, இந்த எடுத்துகிட்டு வரேன் காலண்டர், நான் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் மைனி நான் எடுத்துகிட்டு வரேன், எங்கிட்ட உட்காந்துருக்கேன், இந்த ஒரு காலண்டர் இருக்கு, நான் எடுத்துகிட்டு வரேன். மாமா காலை விடுங்க மாமா, எல்லாரும் வெளியில தானே இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, யாராவது வந்துட போகிறாங்க. வந்தா வரட்டும்டி. என்ன நான் உன் காலை தான் பிடிச்சிடுறேன், உன் கால் வலிக்குள்ள பாப்பா உள்ள இருக்கனால. ஆமாம் ஆமாம். சரிம்மா, உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்ல, மாமா வாங்கி தரேன் உனக்கு. என்ன மாமா, நீங்கள் தான் நான் ஆசைப்படுறத எல்லாத்தையும் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிடுறீங்க, அப்புறம் எப்படி மாமா நான் சொல்கிறது? ஏன்டி நான் 10 நாளாக வீட்லேயே இல்லை, அது போக 3 நாள் 4 நாளைக்கு மேலே, ஒரு வாரத்துக்கு மேலே வீட்டு பக்கமே வரல. என் மேலே கோவமா இருக்கேம்மா. செல்லக்குட்டி மாமா, அப்படிலாம் நான் உன் மேலே கோவப்படுவேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை பிஸியில் நீங்கள் வரல, உங்களுக்கு அந்த இது முக்கியம் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் எதுவும் நினைக்கல. டைம் இருக்கும் போது வந்து பார்த்துட்டு போனீங்களே மாமா, அப்புறம் என்ன? நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன் மாமா, நான் ஏன் கோவப்பட போகிறேன் என் செல்லக்குட்டி மாமா மேலே? என் செல்ல குட்டி, என் பொட்டு குட்டி, நான் என்ன நினைக்கிறேன், என் சுச்சுவேஷன் என்ன எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறேன். என்னடி இப்படி பண்ற? மாமாட்ட கொஞ்சமா சண்டை போடுடி, அப்பதானே உனக்கு சமாதானப்படுத்த முடியும். சரிட்டே, நல்லா வருவீங்க மாமா, சண்டை போடணுமாம்ல, சண்டை. ஓ சமாதானப்படுத்தணும். சரிட்டேன் மாமா, அப்புறம் நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்துக்கோங்க உங்களால் சமாதானப்படுத்த முடியாது பார்த்துக்கோங்க. மாமா இனி சமாதானப்படுத்தவே முடியாது சரியா, அதுக்குலாம் நீங்கள் ஒட்டே இல்லை மாமா. என்ன பொசுக்கு இப்படி சொல்லிட்டா? அப்புறம் வேறு எப்படி சொல்லுவாங்களா? ஆளை பாரு ஆளை, சமாதானப்படுத்துறாரு. சமாதானம் வச்சு கையெடுங்க, காலை பிடிச்சிட்டு. ஓ இந்த 10 நாள் வரல, அதுக்கிட்ட காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி தானே? ஆளை பாரு ஆளை, உட்காந்து காலை பிடிச்சிருக்காரு மாமா. இப்படி கடிச்சிச்சுருவேன் மாமா. ஐயோ சுசுமத்து கண்டுபிடிச்சாலு. நான் அதுக்காக ஒன்றும் இல்லையா, அதுக்காக காலை பிடிக்கலையா, உனக்கு கால் வலிக்கும் அதனால கால் பிடிக்கிறேன். சே மாமா பற்றி என்ன நினச்சிட்ட? என்ன ஷைல்மா இப்படியெல்லாம் பேசுற? போதும் போதும், மாட்டிக்கிட்டீங்க. ஓடி. ஏண்டி உனக்கு நான் சமாதானப்படுத்த முடியாதோ? நான் உனக்கு சமாதானப்படுத்தினதே இல்லை. ஆமாம் நான் சொல்லவா, லிஸ்ட் போட்டு. சரி நம்ம கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல, அப்போ ஒரு தடவை சண்டை வந்துச்சா, அப்போ என்ன பண்ணீங்க? யார் சமாதானப்படுத்தினா? சொல்லுங்க பார்க்கலாம். அது நான் தான் சமாதானப்படுத்தினேன், அப்புறம் வேற யாரை சமாதானப்படுத்தினா? நான் தானே சமாதானப்படுத்தினேன் கடைசியில. ஆமாம் ஆமாம், நீங்கள் ராஜா அண்ணன் சமாதானப்படுத்தலாம் கடைசியில், நீங்களா சமாதானப்படுத்தினீங்க, என்கிட்ட அட்டி தான் வாங்கினீங்க, நல்லா ஞாபகம் இருக்கா? டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டான். எப்படின்னா நான் தானே கூட்டு போனேன். ஆமாம் ஆமாம், லிஸ்ட் போட்டு சொல்லலாம். ஆமா பொட்டேங்க வச்சிருக்கேன்ல. நெத்தியில வைக்கலடி, குங்குமம் வைக்கல. சரி இரு நான் வச்சுறேன். சரிங்க மாமா. மாமா ட்ரால இருந்துச்சு, கொஞ்சம் குங்குமம் அப்படியே எடுத்துட்டு வாங்க கையில். சரி இருப்பா, இரு அப்படி இரு வச்சுறேன். I love you so much, Dhamma. மாமா நீங்கள் என் கூட இருந்தாலே நான் சமாதானம் ஆயிடுவேன் மாமா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
உங்களை இவ்வளோதான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ சொன்னேன்ல, அது சும்மா தான். உங்களை பார்த்தாலே நான் சமாதானம் ஆயிடுவேன். உங்கள் மேலே கோவமாக இருந்தாலே, உங்கள் நெஞ்சில் சாஞ்சாலே, நீங்கள் என்னை தொட்டாலே சமாதானம் ஆயிடுவேன் மாமா. உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மாமானாலே எனக்கு பிடிக்கும். நீங்கள் பார்த்தா என்னை தொட்டால் மட்டும் இல்லை, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். மாமான்னு சொன்னாலே எனக்கு பிடிக்கும். மாமான்னு சொன்னாலே நான் சமாதானம் ஆயிடுவேன் மாமா. நீங்கள் அவ்வளோ இதெல்லாம் எடுக்க வேண்டியதே இல்லை. உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாமா. ஐ லவ் யூ மாமா. எனக்கு தெரியும்டி, இதெல்லாம் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி. அதனால தானே நீ தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ண. ஏன் தேனு கூட என்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. இருந்தாலும் ஏன் உன்னை கல்யாணம் பண்ண? ஏன்னா நீ என் மேலே வச்சிருந்த காதல் அவ்வளோ பைத்தியமாக இருந்தது. எனக்கு தெரியாதா? உன் காதல் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, உன் பக்கம் ஈர்த்துச்சு. நீ கடைசி வரைக்கும் கைவிட்டக்கூடாது அப்படின்னு போராடி தான் கல்யாணம் பண்ணேன். நீ ஒவ்வொன்றையும் சொல்லி தான் எனக்கு தெரியப்படுத்தணும்னு இல்லை. எனக்கு தெரியும் உன் மனசு எப்படி, நீ எப்படி, உனக்கு என்ன தேவை, இப்போ என்ன தேவைப்படுது, எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை கேட்டு கேட்டு தான் நான் செய்யணும்னு இல்லை, எல்லாமே உனக்கு நான் செய்வேன். சரியா? இதனால தான் என் மாமா மேலே இருக்க காதல் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. எப்படி மாமா உங்களால் மட்டும் முடியுது? என்னை சந்தோஷமாகவே வச்சுருக்கீங்களே எப்படி? எனக்கு என்ன தேவைன்னு எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறீங்களே எப்படி? நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிடறீங்க. ஆசைப்பட்டதெல்லாம் செய்கிறீங்க. எப்படி மாமா? இங்கே என் இதயத்தில் இருக்க நான் உன் இதயத்தில் இருக்கேன். அப்போ தெரியாமல் இருக்குமா எனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன தேவை அப்படின்றது கூட எனக்கு தெரியாமல் இருக்குமா? ஆமாம்மா, இந்த மாமா நல்லா உட்காந்து டைலாக் பேசணும், நல்லா பேசுவார். டைலாக் பேசுகிற மாதிரி எதுக்கு தெரியுது? சரி தூங்கலாமா? மக்கு மாமா பகலில் போய் தூங்குவாங்க? அது எனக்கு இப்போ தூக்கம் வருது. வரும் நல்லா வரும். நீங்கள் பூ வாங்கிட்டு வந்திருக்கும் போதே சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல. சரி தெரிஞ்சிருச்சுல, வா தூங்கலாம். அசால்ட்டு சொல்கிறத பற்றியா? வெளியில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, கதவு திறந்துருக்கு. மக்கு மாமா பைத்தியம், லாக் போட்டு தண்டி வந்தேன். வரும்போது லாக் போட்டு தான் வந்தீங்களா நீங்கள்? ஆமாம், அப்புறம் வந்து பேசிட்டு இருக்கேன் நம்ம. அப்போ கதை திறந்து வச்சுட்டா பேசுவாங்க, டக்குன்னு அதுக்குள்ள வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது? அதனால தான். மாமா சில்லுக்குட்டி மாமா, சூர்யா மாமா. என்னடி குட்டி தங்கமே? ஷைல்மா பக்கத்தில் வையன். எதுக்கு? இல்லைம்மா, தூங்க ஒன்று கொஞ்சம் நல்லா வச்சு விட்றேன். இங்கே வா, பக்கத்தில் வா. மாமா என்ன மாமா பண்ணுறீங்க? போங்க மாமா. அது தெரியுதுலடி, வாடி பக்கத்தில். மாமா விடுங்க மாமா. என் அழகு தேவதையே, என் மிஸ் குட்டிடி, நீ இங்கே வா. என் அழகு மாமா நீ தான். போங்க மாமா. இது கட்டி தங்கத்துக்கு முகலாம் செவந்துருச்சு. செவக்கும் போங்க மாமா. அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ